ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு டாக்டர் எஸ்ஐபி. இன்னைக்கு பார்க்க போகிற கான்செப்ட் வந்து ஒன் ஆஃப் த இன்வெஸ்டர் நம்மகிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. வாங்க அவர் கொஸ்டினை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துருவோம். சார், எனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் சார். எனக்கு ரிப்பீட்டடாக இந்த டவுட் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்கள் சார். இந்த காம்பவுண்டிங்கிறது வந்து இப்போ நம்ம ஒரு வருஷமாக போட்டிருக்கிறோம். இப்போ ஒன்ஸ் 10 லட்ச ரூபா ஏறிடுச்சுன்னா மறுபடியும் மார்க்கெட் இறங்கும்போது இறங்குது, இப்படி இறங்கும்போது குறைஞ்சிக்கிட்டே ஏறிக்கிட்டு இருக்கு. இந்த காம்பவுண்டிங்கு எந்த இடத்துல ஒர்க் ஆகும்? இந்த காம்பவுண்டிங்கோட எஃபெக்ட் எத்தனை வருஷத்துல பார்க்கலாம்? சரி, இப்படி தான் போயிட்டே இருக்குது. திடீர்னு அந்த காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்ல நமக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட்டை காமிக்குதுல்ல ஒரு 4-5 வருஷம் கழிச்சு, அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது? நீங்க இடையில ஒரு வாட்டி விளக்கம் கொடுத்தீங்க, ஆனா எனக்கு அது ஒரு மறந்துட்டேன். ஒரு தெளிவான ஒரு விளக்கம். இப்படி ப்ளஸ் மைனஸ் போயிட்டே இருக்குது. எப்போ திடீர்னு அப்படியே பாருங்க 2 வருஷத்துல டபுள் ஆகுது, பின்னாடி 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு, அதெல்லாம் எப்படி சார் ஒர்க் அவுட் ஆகுது? அது நம்ம கால்குலேஷன்ல போட்டா வருது, அதெல்லாம் கரெக்டு. இருந்தாலும் அதை நான் என்னோட மைண்ட் செட்டிங்ல அது எப்படி ஆகுதுங்கிறது வந்து ஒரு மனசுல வந்து அச்சீவ் பண்ண முடியல. அதுக்கு உங்களால முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன், உங்க அனுபவத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அதை வச்சுட்டு எப்படி அது ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறத நானும் அச்சீவ் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னைக்கு இந்த மாதிரி இன்வெஸ்டர் மைண்டில் நிறைய பேருக்கு இந்த டவுட் வர்றதுக்கான மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வாலட்டிலிட்டி. எதுக்கு இதை பேசுகிறோம்னா, இப்போ ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு, இது எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானாக இருக்கட்டும், இல்லை வந்து லம்சமாக இருக்கட்டும், அடிஷ்னல் பர்ச்சேஸ் பண்ணுறாருன்னா அவரோட பணம் வளர்ந்துட்டே இருக்கிறத பார்க்கும்போது அவர் ஆட்டோமேட்டிக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாருங்க. ஆனால் என்னைக்கு வந்து அவரோட பணம் கார்பஸ் வந்து சேர்த்தது வந்து கம்மியாகிறத பார்க்குறாரோ அந்த டைமில் தான் இந்த கன்ஃபியூஷன் வரும். நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம ஃபர்தராக ஆட் பண்ணணுமா, இல்லை வந்து இருக்கிற எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணுறது, இதெல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஒன்று மட்டும் கிளியராக வச்சுக்கணுங்க, என்னதுன்னா மார்க்கெட் வாலட்டிலிட்டின்றது வந்து டெம்பரரி தான், ஆனால் வந்து காம்பவுண்டிங் வந்து பர்மனெண்ட். இந்த காம்பவுண்டிங்கோட ஃபார்முலா என்ன, காம்பவுண்டிங் எப்படி நடக்குது ஆக்சுவலாக, ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டில் இருக்கிற அந்த பவரை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஏன்னா இந்த மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்கிற டைமில் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப பேக் வந்து என்ன போயிடுவாங்க, ஈக்விட்டி மார்க்கெட்டும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேருந்து வித்ட்ரா பண்ணிவிட்டு ஃபிக்ஸட் டெபாசிட் இல்லை பாண்ட்ஸ் டுவர்ட்ஸ் போயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு நம்ம என்ன ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க போகிறோம்னா, பவர் ஆஃப் காம்பவுண்டிங் உண்மையாக நடக்குதா, அதுக்கான பவரை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒருத்தர் மாசமான ஒருத்தர் 70,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாருன்னா 11 கோடி ரூபாய் அவரால் அச்சீவ் பண்றாரு. அது எப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்போ நமக்கு வந்து இதுல நடக்குதுன்னா அப்போ ஏதோ ஒரு மேஜிக் இருக்குது. ஒரு சின்ன நம்பர்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றோம், ஆனா ஒரு பெரிய கார்பஸ் அச்சீவ் பண்றோம். அப்போ அந்த மேஜிக் என்ன, மேத் அது என்னன்றது தான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப சிம்பிள். இதுதான் வந்து வெல்த் கிரியேஷன் ஃபார்முலா, இல்லை பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கோட ஃபார்முலா நம்ம தெரிஞ்சுக்கலாமே. இதில் வந்து என்னென்ன நம்மக்கிட்ட புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம என்ன இந்த ஃபார்முலாவில் புரிஞ்சுக்கணுன்னா, டைம் ஃபேக்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதை தான் வந்து நிறைய இன்வெஸ்டர் வந்து இக்னோர் பண்ணிவிடுவாங்க. எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ரிட்டர்ன்ஸ். அதாவது இப்போ நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போனோம்னா ஒரு 6%, பாண்ட்ஸில் போனோம்னா ஒரு 8%. நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்ம வர சொல்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து 12%. அப்போ இது எல்லாமே நமக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குங்க. இதில் ரெண்டுத்துல நம்ம பார்க்கும்போது இதுவும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். அதாவது பிரின்சிபல், நம்ம எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். அதாவது எஸ்ஐபி வந்து 100 ரூபா எஸ்ஐபி பண்ணுறோமா, இல்லை மாசமானா நான் 10,000 ரூபா பண்ணுறேன்னா, இல்லை 1 லட்ச ரூபா பண்ணுறேன்னா, இது அதே மாதிரி உங்களோட கார்பஸ் சொல்ல வரேன் நான். இப்போ வந்து நீங்கள் முதலீட்டுக்கு ஃபஸ்ட்டு கொண்டு வரும்போது உங்ககிட்ட ஏர்னிங்கில் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து எஸ்ஐபியில் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஒரு ஆல்ரெடி ஏதாவது ஒரு கார்பஸ் உங்ககிட்ட இருக்குதுன்னா நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வர்றது, இல்லை ஒரு 25 லட்ச ரூபா, 50 லட்ச ரூபா, இல்லை 1 crore கூட கொண்டு வர மாதிரி. இது எதுக்கு நம்ம இதை பற்றி பேசுகிறோன்னா, பவர் ஆஃப் காம்பவுண்டிங்ன்றது எல்லாருக்குமே ஈக்குவல் தாங்க. இந்த மேத், இந்த ஃபார்முலா வந்து சேம் தான், எல்லாருக்குமே அப்ளிகபிள். அதாவது ஒருத்தர் வந்து இன்வெஸ்டருக்கு வந்து 25 வயசு இருக்குது, 30 வயசுல இருக்கிறாருன்னா, அவர் 60 வயசுல அவருக்கு வெல்த் கிரியேஷனுக்கான தாட் இருந்துச்சுன்னா 30 வருஷம் அவர்கிட்ட டைம் இருக்குது. அப்போ டைம் இருக்குது. அப்போ பவர் ஆஃப் காம்பவுண்டிங் ஃபார்முலாவில் இந்த டைம் வந்து எக்ஸ்போனென்ஷியல் ஃபேக்டர் நல்லா ஒர்க் ஆகும். ஆனால் ஒரு சில இன்வெஸ்டருக்கு வந்து கொஞ்சம் டிலேடாக இந்த தாட் ப்ராசஸ் ஏதோ மிஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு டைமில். அது பார்த்தீங்கன்னா அவர் ரியலைஸ் பண்ணுறதுக்கே 40-45 வயசு ஆயிடுச்சுன்னா ஸ்டில் பாசிபிள். அப்போது இந்த டைம் ஃபேக்டர் இருக்கிறது கம்மியானாலும் அவர் என்ன பண்ணலாம், ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம கையில் கிடையாது. அதாவது நம்ம வந்து ஒரு மேக்ஸிமம் எக்ஸ்பெக்டட் வந்து ஒரு 12% ரிட்டர்ன் கால்குலேஷன். ஏன்னா நம்ம வந்து ஃபியூச்சரில் டிசப்பாயிண்ட் ஆக மாட்டோம். ஒரு நல்ல ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 12-13% மேலெல்லாம் கொடுத்துருக்கு. பட் ஸ்டில் நம்மளோட மைண்ட் செட் இது நம்ம கண்ட்ரோல் இல்லாதனால இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலை. அட் த சேம் டைம் சேஃப்டின்னு பார்த்துட்டு ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி ரொம்ப கம்மியாக போனோம்னாலும் நமக்கு வந்து வெல்த் பில்டிங் ஆகாதுன்றது இதுலேருந்து புரிஞ்சுக்கிறோம்.
இங்க பிரின்சிபல்ல வந்து இதுக்கு ஆல்டர்னேட்டிவா வந்து அவங்க இருக்கிற கார்பஸை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இந்த கிளாரிட்டிலாம் வர டேட்டாஸ் எடுத்து வந்திருக்கேன். அந்த ஸ்லைட்ஸ்ல நம்ம பார்த்தோம்னா நமக்கு வந்து அதோட கிளாரிட்டி கிடைச்சிரும். இது ரொம்ப இந்த உள்ள போறதுக்கு முன்னாடி பேசிக்கா நமக்கு புரிய வேண்டிய ஃபார்முலாவே பார்த்தீங்கன்னா ரூல் ஆஃப் 72. அந்த ரூல் ஆஃப் 72 எதுக்குன்னா, நம்ம ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்னா அது எத்தனை வருஷம் ஆகும் டபுள். அப்போ வெல்த் கிரியேஷனுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம போட்ட ₹1 எப்போ டபுள் ஆகும்ன்றது மெயினுங்க. அப்போ எப்படி டபுள் ஆகும்னா, நம்ம எந்த ரிட்டர்ன்ஸ் நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்ல போய் 6% கிடைக்குதுன்னா ரூல் ஆஃப் 72 படி 72 டிவைடட் பை 6னா அப்போ 12 வருஷம் ஆகும். நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டுட்டே வந்தீங்கன்னா அது 6% கிடைக்குதுன்னா அப்போ 12 வருஷம் நமக்கு வந்து டைம் பிடிக்கும். அதே நம்ம வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் இந்த சேஃப்டி கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் பார்க்க ஒரு ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ்க்காக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அப்போது ஆன் ஆவரேஜ் ஒரு 12% மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கிடைக்குது. ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லனா 72 டிவைடட் பை 12 போட்டிங்கன்னா 6 வருஷத்தில் டபுள் ஆகும். அப்போ இந்த 6 வருஷம் அது நமக்கு எப்படின்னா, ஒருத்தருக்கு டைம் இருக்குது. ஒரு 25 வயசு 30 வயசு தான் ஆகுதுன்னா அவருக்கு 30 வயசு டைம் இருக்குது. அவரை விட இப்போ நமக்கு வந்து வயசு அதிகமாக இருக்கிறவங்க சொல்கிறோம், ஒரு 40-45 வயசு இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது அவங்களுக்கு வந்து 5 வருஷமோ 10 வருஷம் தான் டைம் இருக்குதுன்னா, அப்போ நம்ம வந்து ரியலி நம்ம வந்து ஒரு வெல்த் பில்டிங் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ்க்கு நம்ம டுவர்ட்ஸ் போகணும். அப்போ நம்ம வந்து ஒரு 12% போது ஒரு 6 வருஷம் இயர்லியராக நம்ம டபுள் ஆகும். அதுக்கப்புறம் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து இன்ஃப்ளேஷன் அட்லீஸ்ட் பீட் பண்ணுதான்னு பார்க்கணும். ஏன்னா இன்ஃப்ளேஷன்ன்றது தான் வந்து நம்மளோட ஹிடன் எனிமி. அதாவது கண்ணுக்கு தெரியாத நம்மளோட பர்ச்சேசிங் பவர், நம்ம பணத்தோட பர்ச்சேசிங் பவர் கம்மி ஆகுறதுங்க. எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இன்னைக்கு 100 ரூபா கொடுத்து ஒரு பொருள் வாங்குறோம்னா அடுத்த வருஷம் அதே பொருளை வாங்குறதுக்கு நீங்கள் 106 ரூபா கொடுக்குற மாதிரி வரும். இந்த 6 ரூபா எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்குறோம் பாருங்க, இதுதான் வந்து விலைவாசி. ஸோ இதை வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் பீட் பண்ணுமா ரியாலிட்டியில் பார்க்கலாம். இப்போ மேஜராக இருக்கிற எல்லா பேங்க்ஸோட 6 மந்த் 1 இயர் 2 இயர் 3 இயர் 5 இயர் எஃப்டி எடுத்தாச்சு. ஆன் அன் ஆவரேஜ் போஸ்ட் டேக்ஸ், ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி நீங்கள் வந்து ரிடம்ஷன் வரைக்கும் போஸ்ட்பான் பண்ண முடியாதுங்க. அதாவது எப்படின்னா, உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து டேக்ஸ் எஃபிஷியன்ட்டு. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இயர் 2nd இயர் 5th இயர் 7th இயர் நம்ம வந்து கொஞ்சம் போஸ்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம எல்லாமே அக்யூமுலேஷன் ஃபேஸில் இருக்கிறோம். பணத்தை நம்ம வந்து 2 ஃபேஸாக பிரிச்சுக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று அக்யூமுலேஷன், நம்ம பணத்தை சேர்க்குற டைமு. ரிடம்ஷன் கொடுக்கறது தான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ், நமக்கு பென்ஷன் மாதிரி எதிர்பார்க்குற டைமுங்க. அப்போ நம்ம பணத்தை எடுக்காத வரைக்கும் உங்களோட டேக்ஸை வந்து நீங்கள் வந்து போஸ்ட்பான் பண்ணிட்டே வரீங்க. அந்த டேக்ஸ் வந்து உங்களுக்கு அந்த ஆல்ரெடி போகாததுனால அந்த பணமும் உங்களுக்கு பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கில் உள்ள க்ரோ ஆகிட்டே இருக்குது. இதை மைண்டில் கிளியராக புரிஞ்சுக்கணும். வேறஸ் ஃபிக்ஸட் டெபாசிட்னா நீங்கள் அந்த வருஷத்துக்கு அந்த உங்கள் கணக்கில் உங்களோட எந்த டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்கீங்களோ அதில் அப்ளிகபிள் ஆகும். அப்போ போஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் நீங்கள் ஒரு HDFC பேங்க்கில் பார்த்தீங்கன்னா 2.97% தான். இல்லை SBI பேங்க்கில் பார்த்தீங்கன்னாலும் 3.94% தான். ஆன் அன் ஆவரேஜ் நீங்கள் வந்து 1 இயர் 2 இயர் 3 இயர் 5 இயரில் பார்த்தீங்கன்னாலும் 4.5% தான் வந்து ரிட்டர்ன்ஸில் இருக்குங்க. அப்போ நமக்கு வந்து ஒரு இன்ஃப்ளேஷன் வந்து ஒரு 5-6% நம்ம வச்சோம்னா, ஆக்சுவலாக ஒரு 6% வச்சோம்னா நீங்கள் வந்து 4.5 ரிட்டர்ன்ஸ் வாங்கினா கூட நமக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் ஒரு 1.5% வந்து இயர் ஆன் இயர் லூஸ் பண்ணுறோம். இது கேரண்டீடாக நமக்கு கையில் 4.5% கிடைச்சாலும் கண்ணுக்கு தெரியாமல் 1-1.5% வந்து நம்ம வந்து பணத்தோட வேல்யூவை இழக்கிறோம். நம்ம இதை கிளியராக புரிஞ்சுக்கணும். அடுத்தது ஒரு சிலர் வந்து யூலிப் மாதிரி பாலிசி, ஏன்னா இன்சூரன்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் மிக்ஸ் ஆகி இது வந்து பேங்க்ல மோஸ்ட்டாக வந்து செல் பண்ணுற ப்ராடக்ட்டுங்க. இது தெரியாமே நிறைய இன்வெஸ்டர் இதில் போய் ட்ராப் ஆகிடுவாங்க. இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, IRR என்ன ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஆன் அன் ஆவரேஜ் மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸும் பார்த்தாச்சு ஆவரேஜாக 4-5% IRR கொடுக்குது. ஒரு சில ப்ராடக்ட் வந்து 6% கொடுக்குது. அப்படி நீங்கள் 6%க்காக நம்ம வந்து மெனக்கேடுறது வந்து ரூல் ஆஃப் 72 படி பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்பஸே வளர்றது வந்து மினிமம் 12 வருஷம் ஆகும். அதை நம்ம வந்து இங்கே ஒரு கிளாரிட்டி நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது இப்போ நம்ம 12% கேல்குலேஷன் எடுக்கிறோம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து கிடைக்குதுன்றதுக்கு வந்து எப்படி அந்த நம்பர்ஸ் நம்ம எப்படி அதை நம்பலாம். ஒன்று வந்து அதுக்கு ஒரு டேட்டா என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1990 ஜூலை 1990லேருந்து 35 வருஷம் டேட்டா வந்து நிஃப்டி 50 இந்தியாவில் இருக்க டாப் 50 கம்பெனி மட்டுமே ஆன் அன் ஆவரேஜ் என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா 13.5% கொடுத்துருக்கு. CAGRனா என்னன்னா காம்பவுண்ட் ஆனுவல்
growth rate. அதாவது என்னன்னா இப்போ காம்பவுண்டிங் நடக்குதான்னு கேட்டாங்க பாருங்க, இங்கே தான் இந்த வேர்டு தான் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும், காம்பவுண்டட் ஆனுவல் growth rate. அப்போ என்னன்னா வருஷம் 13.5% ஆவரேஜாக கொடுத்துருக்கு. அதாவது என்னன்னா இப்போ ஒருத்தர் இப்போ நம்மகிட்ட மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டருக்கு டவுட் வர பீரியட் என்னன்னா, இது வரைக்கும் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி ஏறிட்டு இருக்க வரைக்கும் கண்டினியூ பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த மொமெண்ட் இந்த ஒரு வாலட்டிலிட்டி பார்க்குறாங்க பாருங்க, இதை தான் மார்க்கெட் வாலட்டிலிட்டின்றது. அதுதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சார்ட்டில் பார்த்தோம். மார்க்கெட் வாலட்டிலிட்டி டெம்பரரி, காம்பவுண்டிங் வந்து பர்மனெண்ட். அதாவது என்னன்னா 13.5% காம்பவுண்ட் ஆகிறது வந்து பர்மனெண்ட். ஆனால் இந்த மார்க்கெட் டெம்பரரியாக டவுன் ஆகுது பாருங்க, இது வந்து டெம்பரரி தான். இந்த மாதிரி டைமில் தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட பேஷன்ஸை வந்து விட்டுட்டு திரும்ப டுவர்ட்ஸ் ஃபிக்ஸட் டெபாசிட்டோ பாண்ட்ஸோ போயிடுவாங்க. ஆனால் அதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணலை. இந்த ஒரு அசெட் வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற அசெட்டுன்றதை கிளியராக புரிஞ்சுக்கணும். அப்போது இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா, இந்த பேஷன்ஸில் இருக்கிறவங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க, எஸ்ஐபி கண்டினியூ பண்ணுறாங்க, இல்லை அடிஷ்னல் பர்ச்சேஸ் லம்சம் மாதிரி கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா, ஆன் அன் ஆவரேஜ் லாங் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் வந்து ஆவரேஜ் பண்ணதில் 13.5%. அப்போது இது என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இதில் காம்பவுண்டுன்ற வேர்டு, காம்பவுண்டிங் எப்படின்ற மாதிரி அவர் ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் கேட்டார் இல்லைங்களா. என்னன்னா, ஒருத்தர் 1 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாருன்னா அவருக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் 13.5 லட்சம் ரூபா அவருக்கு ரிட்டர்ன்ஸாக வந்திருக்குங்க. அதுக்கு அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 1,13,00,000க்கான காம்பவுண்டடா 13.5% எக்ஸ்ட்ராங்க. ஸோ ஆன் ஆவரேஜ் நீங்கள் எப்படின்னா, இதுதான் அந்த கூட்டு வட்டி முறையில் வந்து நமக்கு வந்து நம்மளோட வெல்த் வந்து மல்டிப்ளை ஆகுறது. அதாவது எதுக்கு நான் அந்த 1 கோடியை எக்ஸாம்பிளுக்கு எடுத்தேன்னா, நிறைய பேருக்கு அந்த 1 கோடி ரீச் ஆகிறதுக்குள்ளேயே அந்த பேஷன்ஸ் லெவல் போயிடுங்க. ஏன்னா நமக்கு வந்து மேத் நம்பர் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டில் பார்க்கும்போது, அதாவது நம்ம தமிழ்நில ஸ்டார்ட் பண்ணும்போது 70,000 ரூபாய் எஸ்ஐபியில் 11 கோடி ரூபாய் ரீச் ஆகும் போதுன்ற போது தான் அந்த கொஞ்சம் நம்ம எக்ஸாஜரேட் பண்ணி கொஞ்சம் பெரிய சார்ட்டாக நமக்கு வந்து காட்டும் போது தான் அவங்களுக்கு வந்து அதை ஜூம் பண்ணி காட்டும் போது தான் அதோட அண்டர்ஸ்டாண்டிங் வருது. ஆனால் பேசிக் லெவலில் டே பை டேவே ஆக்சுவலாக உங்களுக்கு காம்பவுண்டிங் நடக்குது. ஆனால் நம்மளால தான் பார்த்துக்க முடியல. அதாவது எப்படின்னா, ஒருத்தர் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாருன்னா 12%னா 12,000 ரூபா கிடைச்சிருக்கும். அப்போ அந்த 12,000 ரூபான்றது தான் அவரோட ரிட்டர்னு, அதுதான் 12%. ஆனால் வந்து வருஷம் இந்த மாதிரி 12,000 கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா, அதுதான் நம்ம வந்து இந்த மார்க்கெட் வாலட்டிலிட்டின்றத புரிஞ்சுக்கணும். அப்போது என்னன்னா, அவருக்கு வந்து ஒரு வருஷம் இப்போ நம்ம 2025 எடுத்துங்களேன், 0 ரிட்டர்ன்ஸ். அப்போ 0 ரிட்டர்ன்ஸ்னா ஒருத்தர் வந்து 1 லட்ச ரூபா போட்டிருந்தாருன்னா அவருக்கு வந்து 12,000 ரூபாய் கிடைச்சிருக்காதுங்க. அதே தான் 1 கோடி ரூபா போட்டிருக்கும், 12 லட்ச ரூபான்றது கிடைச்சிருக்காதுங்க 2025. நம்ம வந்து அசம்ஷனுக்கு அப்படியே எடுத்துப்போம். 2வது வருஷமும் உங்களுக்கு 2026 வந்து ஒரு 0 ரிட்டர்ன்ஸ்னே ஒரு அசம்ஷனுக்காக எடுத்துக்கிறேன் நான். அப்போ 3வது வருஷம் வந்து உங்களுக்கு வந்து 36% கொடுத்துருச்சுன்னா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இப்படி தான் மார்க்கெட் ஒர்க் ஆகுது. நீங்கள் ஹிஸ்டாரிக்கலாக நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்மில் வந்து ஒரு 7 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டாரிக்கலாக உங்களுக்கு வந்து டெம்பரரி, அந்த வாலட்டிலிட்டி பீரியடுன்றது டெம்பரரி. ஆனால் வந்து ரிட்டர்ன்ஸ்ன்றது வந்து ஆன் அன் ஆவரேஜ் வந்து 13.5% கொடுத்துருக்கு. அப்போ நம்ம 12% கேல்குலேஷன் எடுக்கிறோம்னா, அப்போ 3வது வருஷம் உங்களுக்கு வந்து 36% கொடுத்துச்சுன்னா, ஆன் அன் ஆவரேஜ் நீங்கள் 3 வருஷத்துக்கு டிவைட் பண்ணிங்கன்னா 12% ஆவரேஜ் சிஏஜிஆர். இதுதான் நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியது. அப்போது இந்த மாதிரி டைமில் நம்ம வெளியேறிட்டு திரும்ப பாண்டுக்கு போயிட்டோம்னா, இந்த 12% 13% கிடைக்கிறதையும் நம்ம மிஸ் பண்ணிடுறோம். ஒன்று. 2வது வந்து இதுக்கு பாதியான ரிட்டர்ன்ஸ் தான் நம்ம அங்கே கிடைக்குது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் 2. 3வது வந்து அது இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணாமல் 1லேருந்து 1.5% போஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸாக நமக்கு வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸாக 1.5% போகுதுன்றதையும் நம்ம 3வது புரிஞ்சுக்கணும். இன்னும் கொஞ்சம் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு பவர் ஆஃப் காம்பவுண்டிங். ஏன்னா இந்த டவுட் நிறைய பேர் மைண்டில் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், பவர் ஆஃப் காம்பவுண்டிங் எப்படி நடக்குது? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டே பை டேவே நடந்துட்டு இருக்கு, நம்ம கண்ணுக்கு தெரியல. ஆனால் நம்ம கார்பஸ் வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்மளால அதை ரியலைஸ் பண்ண முடியுது. ஆனால் அது வளர்ற வரைக்கும் யாரும் கண்டினியூ பண்ணுறது இல்லை. அப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா, ஒருத்தர் வந்து மாதம் 70,000 ரூபா, அதாவது நம்ம தமிழ்நில போட்டதுங்க, 12% தான் நம்ம ஆனுவல் ரிட்டர்ன்ஸுக்கு எடுத்துக்கிறோம். அவர் வந்து கண்டினியூ பண்ணுறாருங்க. ஆனுவலி எந்த ஒரு இன்க்ரிமெண்டலுமே பண்ணலை. ஓகேங்க, இதை மட்டும் ஸ்டெடியாக அதை கண்டினியூ பண்ணுறாரு. அவருக்கு வந்து எப்போ அந்த 1 கோடி ரூபா ரீச் ஆகுறாருன்னு பார்த்தீங்கன்னா 7 வருஷம் 14 மாதம், அதாவது ஆல்மோஸ்ட் 8 வருஷம் ஆகுதுங்க 1 கோடி ரூபா ரீச் ஆகிறதுக்குங்க. அப்போது இதுதான் வந்து ஒரு பெயின்ஃபுல்லான லாங் டைம். இந்த டைமில் தான் வந்து அவர் வந்து அவரோட இதில் இந்த மார்க்கெட்டில் இருக்கிற வாலட்டிலிட்டிலாம் பார்த்துட்டு அதை விட்டுட்டு ஃபிக்ஸட் டெபாசிட் பக்கமே திரும்ப போகிறதுக்கான டைம். ஒருத்தர் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இதோட ஸ்ட்ராட்டஜி, இதோட லாஜிக் எல்லாம் கிளியராக அவருக்கு வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கோட ஃபார்முலாலாம் புரிஞ்சிருந்ததுன்னா, இந்த 8 வருஷம் கண்டினியூ பண்ணதுக்கப்புறம் மேஜிக்கை நீங்கள் பார்க்க முடியும். அடுத்த 1 கோடி ரூபாவை வந்து 4 வருஷத்தில் ரீச் பண்ணுறாரு.
அதுக்கு அடுத்த 1 கோடி ரூபாய் வந்து 3 வருஷத்துல ரீச் பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கிராஃப் பாருங்க, இங்க இருந்து இப்படி ஸ்டார்ட் ஆகுது 1 கோடி ரூபா, 2 கோடி ரூபா, 3 கோடி ரூபான்ட்டு. ஆனா ஸ்டார்ட் ஆகுதுக்கு அப்புறம் பாருங்க இந்த கிராஃப் வந்து நியர்லி உங்களுக்கு வந்து வெர்டிகலா உங்களுக்கு வந்து எக்ஸ்போனென்ஷியல் growth நீங்க பார்க்க முடியுது. அப்போ இந்த எக்ஸ்போனென்ஷியல் growth எப்படிங்க நடக்குது? ஸ்டார்டிங்ல உங்களுக்கு வந்து ஒரு 8 வருஷத்துக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் 60%, அதுல வந்த ரிட்டர்ன்ஸ் 40%. ஆனா அந்த அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் ரிட்டர்ன்ஸும் நம்ம கண்டினியூ பண்ணும்போது அந்த காம்பவுண்டிங்ல அது அக்யூமுலேட் ஆக 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 நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட், நம்ம பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 10% தான், நம்ம பணம் நமக்காக வேலை செஞ்ச அமௌண்ட் வந்து 90%. ஸோ அதனால தான் இந்த எக்ஸ்போனென்ஷியல் growth ஆகுது. இன்னும் நம்ம கிளியரா புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து என்னன்னா, நம்ம ஸ்டார்டிங்ல அந்த எஃபர்ட் எடுத்து பண்றதுக்கு அப்புறம் நம்ம பணம் நமக்காக வேலை பண்ணுது. இதை வந்து இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ண, ஏன்னா எல்லாருனாலையும் பாசிபிள் தான். இப்போ இந்த அதே ஒருத்தர் வந்து 70,000 ரூபா பண்றாரு மாசத்துக்கு, 10% தான் ஆனுவலி இன்க்ரீஸ் பண்றாரு. ஏன்னா நமக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகும் ஒரு 3 வருஷம் 5 வருஷம் போது நமக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கலாம், இல்லை ஜாப் சேஞ்ச் பண்ணலாம், நமக்கு வந்து ஒரு பெட்டர் ஜாப் பெட்டர் சேலரி இருக்கும்போது நம்ம வந்து பாசிபிலிட்டியாக வெறும் 10% நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது முன்னாடி பார்த்ததை விட எக்ஸ்போனென்ஷியலி இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அச்சீவ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் 1 crore ரீச் பண்ணுறது வந்து 7 வருஷம் ஆகுது, அடுத்தது 1 crore வந்து 3 வருஷம் ஆகுது, அதுக்கு அடுத்த 1 crore பார்த்தீங்கன்னா 2 years. ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து 15th இயருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வருஷம் நம்ம 1 crore வந்து ரீச் பண்ணுறோம். ஸோ ஓகே, இது வந்து ஒன்று நம்ம எஸ்ஐபி பண்ணுறதை பார்த்தோம். இதெல்லாம் டைம் இருக்கிறவங்க, அதாவது ஒருத்தர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு, அவருக்கு வந்து 30 வயசு தான் ஆகுது, இல்லை இன்னும் இயர்லியராக நமக்கு வந்து இதெல்லாம் கிளாரிட்டி இருக்கிறவங்க, ஃபினான்ஸ் பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறவங்க, ஃபினான்ஷியல் லிட்ரஸி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 25 வயசு, அதாவது ஜாப் சேர்ந்ததுக்கு அப்புறமே நம்மளால ஸ்டார்ட் பண்ணலாம். அது இருக்கிறவங்களாம் இதை அச்சீவ் பண்ணுறாங்க, இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கோட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. இப்போ ஒருத்தருக்கு வந்து ஏஜ் வந்து ஆல்ரெடி 40, 45, 50 வயசு இருக்குது, அவங்க எப்படி இது பண்ணணும்னா இந்த டைம் நான் உங்களுக்கு சொன்ன பாருங்க, நீங்க அந்த கார்பஸ் நம்ம வெல்த் கிரியேஷன் ஃபார்முலாவில் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் பாருங்க, டைம் கம்மியாச்சுன்னா நமக்கு வந்து அடுத்த ஆப்ஷன் வந்து, ஏன்னா இது ரிட்டர்ன்ஸ் நமக்கு வந்து தெரியும் ஒரு 12% தான் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ்ன்றது. ஸோ இது நம்ம கையில் கிடையாதுங்க. ஸோ இதை நம்ம காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இந்த கார்பஸை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுக்குன்னா, எனக்கு வந்து மந்த் அண்ட் மந்த்லாம் நான் எஸ்ஐபி பண்ணலை, ஒருத்தர் வந்து ஜஸ்ட் ஒரு 1 crore எடுத்து வந்துட்டாருன்னா அந்த 7 வருஷம் அந்த 8 வருஷம் நம்ம டைம் எடுத்தது பாருங்க சார்ட்டை, அதை அச்சீவ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அவர் ஃபர்தரா எதுவுமே ஆட் பண்ணல, இருக்கிற கார்பஸே டபுள் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா 6 வருஷம். இது எப்படி 6 வருஷம்? ரூல் ஆஃப் 72. அப்போ 72 டிவைடட் பை 12% போட்டோம்னா 6 வருஷத்துல நம்ம கார்பஸ் டபுள் ஆகுது. அப்போ 2 கோடிலேருந்து 3 கோடி ரூபா ஆகுறது வந்து 6 வருஷத்துக்கு அப்புறம் பாருங்க, வெறும் 3.5 வருஷம் நம்ம இந்த டைம்ல எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை. அப்போ இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் 1 crore to 2 crore வந்து 100% ரிட்டர்ன்ஸ், அதான் டபுள் ஆகணும். இதுதான் வந்து நமக்கு வந்து தேவைப்படுற ரிட்டர்ன்ஸ் அதிகமா இருக்குது. ஆனா 2வது கோடியிலேருந்து 1 கோடி ஆட் பண்றதுக்கு பாதி எஃபர்ட் தான் நமக்கு தேவைப்படுது, 50% எஃபர்ட் தான் தேவைப்படுது. அதனால தான் 3.5 வருஷத்துல நம்ம ரீச் ஆகிறோம். இதே வந்து நீங்க உங்ககிட்ட வந்து ஒரு 5 கோடி 6 கோடி இந்த ரேஞ்சுக்கு அப்புறம் நம்மளோட கார்பஸ் வளர்ந்ததுக்கு அப்புறம், இல்ல நம்மளே ஒரு கார்பஸ் வந்து ஃபாஸ்டா பில்ட் பண்ணி கொண்டு வந்துட்டோம்னா, நீங்க இயர் ஆன் இயர் பாருங்க, அதாவது நீங்க ஒரு 4 crores ரீச் ஆனதுக்கு அப்புறமே 2 yearsல 1 crore வருதுங்க. அப்போ நம்ம சேலரி பேக்கேஜில் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு, ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். இது வந்து ஒருத்தர் 4 கோடி ரூபாய் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் பாசிவ் இன்கமாவே அவருக்கு வந்து வருஷத்துக்கு 50 லட்சம் ரூபா ஜென்ரேட் ஆகுது. அப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு தேதியில் எத்தனை பேருக்கு ஆனுவல் பேக்கேஜ் 50 லட்ச ரூபா இருக்குதுன்னு பாருங்க. எத்தனை பேர் பெரிய பெரிய எம்என்சி கம்பெனியில் போயிட்டு வித் லாட் ஆஃப் ப்ரெஷரோட வேலை பண்ணணும் அந்த ஒரு 50 லட்ச ரூபா ஆனுவல் பேக்கேஜுக்கு சொல்கிறேன் நான் ஏர்ன் பண்ணுறதுக்கு. வேற இதோட கிளாரிட்டி நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறவங்க இந்த கார்பஸை வந்து நீங்கள் வந்து ஒன்று டைம் இருந்தால் சின்ன ஒரு எஸ்ஐபிலே ஸ்டார்ட் பண்ணுங்க, இல்லை வந்து நமக்கு வந்து டைம் முடிஞ்சு போச்சு லேட்டராக ரியலைஸ் பண்ணோம்னாலும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை நீங்கள் ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னா 1 crore 2 crore 3. ஏன் நான் உங்களுக்கு இதை எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன்னா, நிறைய இன்வெஸ்டருக்கு பாசிபிலிட்டி இருக்குதுங்க, அதை வந்து ரியல் எஸ்டேட்டில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்க, அந்த ரியல் எஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமமாக வந்து ஒரு 1 crore தேவைப்படும். ஒரு சிலர்லாம் ஒரு HNIs கொஞ்சம் இருக்கிறவங்க, இல்லை நம்ம வெளிநாட்டில் வேலை பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து 2 கோடி 3 கோடி ரூபா கொடுத்து ஒரு ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி அவங்களுக்கான பேசிவ் இன்கம் ஃபஸ்ட்டு அவங்களோட சேஃப்டிக்காக ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணணுன்றத, இதில் பாசிபிலிட்டி இருக்குதுன்றத ரியலைஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்தது ஒரு 6 crore ஆனதுக்கப்புறம் பாருங்கள், இயர் ஆன் இயரே அவர் வந்து 1.4 years 1.2 years 1.2 years ஒரு 1 year, அப்புறம் எவ்ரி இயரே வந்து 1 crore கூட ரீச் பண்ண முடியும். அதாவது அவரோட கார்பஸ் வந்து 9 கோடி ரூபா ஆனதுக்கப்புறம் வருஷம் அவருக்கு வந்து 1 crore பாசிபிள். இது எல்லாமே நம்ம எதுக்கு ஒரு பெரிய நம்பர்ஸில் எடுத்து காட்டுறோம்னா,
சின்ன நம்பர்ஸில் அந்த காம்பவுண்டிங் எப்படி நடக்குதுன்றது தெரியாது. ஆனால் நம்ம வந்து க்ரோர்ஸில் பேசும்போது அந்த காம்பவுண்டிங்கை ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். இப்போது நம்ம அந்த ரியல் எஸ்டேட்டை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இது எதுக்கு நான் உங்களுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு மினிமம் ஒரு நான் ஆவரேஜ் நீங்கள் வந்து ஒரு 1 crore வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் நம்ம வாங்குறோம்னா கூட அதுக்கு நமக்கு இன்னைக்கான ரெண்டல் இன்கம் என்ன எதிர்பார்க்குறோன்னா ஒரு 25,000 ரூபா மாதத்துக்கு. அப்போ வந்து அது ஆக்சுவலாக 3% தான் ரிட்டர்ன். வேற நீங்கள் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் SWP வந்து ஒரு 9% வித்ட்ராவல் ரேட்டில் போட்டிங்கனாவே மாதமான 75,000 ரூபா பாசிபிள். ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம இந்த மாதிரியும் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணலான்றது கிளாரிட்டி தெரிஞ்சுக்கணும் ஒன்று. ரெண்டாவது வந்து நம்ம வயசாக ஆக ரியல் எஸ்டேட் ஹேண்டில் பண்ணுறதுன்றது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. அதுக்கு மெயின்டெனன்ஸ் இருக்கும், ப்ளஸ் நமக்கு வந்து அதை லிக்விடிட்டி, ரியல் எஸ்டேட்டில் இருக்கிற லிக்விடிட்டி ப்ராப்ளமும் உங்களுக்கு இருக்குது. வேற மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நம்ம வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆன் பண்ணுறது லெகசியாக இருக்கட்டும், இல்லை நம்ம இருக்கிற வரைக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கான லிக்விடிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து மியூச்சுவல் ஃபண்டில் பெட்டராகவே பாசிபிள். இப்போ நம்ம வந்து இன்வெஸ்டிங்கை பற்றி பேசணும். அதுக்கு வந்து பெட்டராக வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக நம்ம ஒர்க் பண்ணணும். ஏன்னா நம்ம இது எல்லாமே நம்பர்ஸில் வந்து ஹை நம்பர்ஸாக பார்த்தோம். 1 கோடி, 5 கோடி, 10 கோடி, 11 கோடி நம்ம பார்க்கும்போது இந்த எல்லாமே நம்பர்ஸ் வந்து அவங்கவுங்க எப்படி அதை பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும் ஒரு கோல்ஸ் இல்லைனா. இப்போ எப்படி நம்ம இந்த பிக்சரில் பார்க்குறோம் பாருங்கள், ஃபுட்பால் போஸ்டே இல்லைன்னா நமக்கு வந்து அந்த மேட்ச்சில் ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது. இந்த வெறும் பால் இந்த சைட்லேருந்து அந்த சைடு கிரவுண்டில் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க, அதை மட்டும் பார்த்தோம்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சேம் திங் தான் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும். நீங்கள் வந்து 1 கோடி சேருங்க, 5 கோடி சேருங்க, 10 கோடி சேருங்கன்னா அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸ்ட்ராட்டஜிக்கலாக உங்களால் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஆனால் ரியாலிட்டியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பாசிபிள். அதாவது இன்சூரன்ஸ் ரினியூவல் எனக்கு இருக்குது, வருஷம் நான் எனக்கு வந்து ஒரு 2 லட்ச ரூபா தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். இல்லை 2030 எனக்கு காலேஜ் ஃபீஸுக்கு ஒரு 10 லட்ச ரூபா தேவைப்படுது. ஒரு 2032 மேரேஜ் பர்பஸ்க்காக எனக்கு ஒரு 21 லட்ச ரூபா தேவைப்படுது. 2045 எனக்கு வந்து ஒரு பேசிவ் இன்கமாக மாதமான 75,000 ரூபா வேணும், அதுக்கு நான் 1 கோடி ரூபா சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். எமர்ஜென்சி கேஷ் ஃபண்ட் மாதிரி ஒரு கிட்டி, ஒரு 6 மாதத்துக்கான அர்ஜென்ட்டுக்கு நான் வந்து ஒரு லோன் மாதிரி எடுக்கக்கூடாதுங்க. போய் லோன் ட்ராப்பில் போய் விழுறதுனாங்க, போய் பர்சனல் லோனோ கிரெடிட் கார்டு லோன்லாம் போகிற பாருங்க. ஏதோ ஒரு அர்ஜென்ட்டுக்கு தேவைன்னா நம்ம முன்னாடியே வந்து இதையும் பிளான் பண்ணி நம்ம வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து சேர்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம கொண்டு போக முடியும். இதுக்கு ஒரு சில சாம்பிள்ஸ் எடுத்து வந்துருக்க பாருங்க. என்ன சார் நான் வந்து 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்களே இப்போ ஆன்லைனில் நிறைய கால்குலேட்டர்ஸ் இருக்குது, இல்லை எங்களை ரீச் பண்ணிங்கனாலும் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். லிமிடெட் பீரியட் எஸ்ஐபின்னு இருக்குது. எதுக்கு நான் இதை வந்து ஹைலைட் பண்ணி இங்கே சொல்கிறேன்னா, நிறைய பேர் எஸ்ஐபின்னு என்ன நினச்சிக்கிறேன்னா லாங் டேர்மில் நான் எஸ்ஐபி பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் லிமிடெட் பீரியடோட எஸ்ஐபியோட பவரை நீங்கள் பார்க்கலாம். ஒருத்தர் வந்து எஸ்ஐபி 5,000 ரூபா பண்ணுறாருங்க, 12% தான் ரிட்டர்ன். 20 வருஷம் பண்ணுறாரு. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 12 லட்ச ரூபா. அவருக்கு வேல்யூ என்ன கிடச்சிருக்கும், நியர்லி ஒரு 50 லட்ச ரூபா கையில் கிடச்சிருக்குங்க. ஆனால் இதே வந்து லிமிடெட் எஸ்ஐபினா 5,000 ரூபா பண்ணுற இடத்துல 10,000 ரூபா. ஏன்னா பாசிபிலிட்டி ஆக்சுவலாக இவருக்கும் பாசிபிள் தான் ஒரு அசம்ஷனுக்கு எடுத்துக்கிறோம். அப்போ இந்த 5,000 ரூபா பதில் 10,000 ரூபா பண்ணுறாரு, அதே ரிட்டர்ன்ஸ் தான். ஆனால் இவரை மாதிரி 20 வருஷம் பண்ணலை, வெறும் 10 வருஷம் பண்ணிட்டு விட்டுட்டாருங்க. ஜஸ்ட் டிஃபரல் தான், அதுக்கப்புறம் விட்டுட்டாரு. அப்போ இவர் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டும் 12 லட்சம் தான். ஆனால் அந்த டைம் கொடுத்ததுனால, அந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கோட டைம் கொடுத்ததுனால இவருக்கு அட் தி எண்டு கிடைக்கிறது பாருங்கள் 72 லட்சம். ஸோ இதுதான் நம்ம வந்து பல இதில் நம்ம வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கை பேசிட்டோம். ஸோ இது எல்லாத்துக்கும் அந்த பேஸ் ஃபார்முலா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் பாருங்க, ரிட்டர்ன்ஸு, டைமு, பிரின்சிபல். இந்த 3 தான் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அப்போ அந்த 3த்தில் ரிட்டர்ன் உங்கள் கண்ட்ரோலில் கிடையாது, பிரின்சிபலும் உங்கள் டைமும் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குதுன்றதை புரிஞ்சுங்க. அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். சரி, நமக்கு வந்து நம்ம ரியலைஸ் பண்ணுறதுக்கே ஒரு 40 வயசு 45 வயசு ஆயிடுச்சுன்னு இருந்தால் கூட நம்ம பசங்களுக்கு அந்த சான்ஸை நம்ம கொடுக்கலாம் இல்லைங்களா? ஸோ அசம்ஷனுக்கு எப்படி எடுத்திருக்கேன்னா, வெறும் ஒரு 5,000 ரூபா எஸ்ஐபிங்க குழந்தைங்க பேரில் வந்து அப்பா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே வர்றாரு. குழந்தையோட 25வது வயசு வரைக்கும், 25வது வயசு வரைக்கும். அப்புறம் குழந்தை வந்து அவங்க வந்து 5,000 ருபீஸ் வந்து அவங்க கண்டினியூ பண்ணுறாங்க. இன்க்ரிமெண்டல் இல்லாமையே நான் அசம்ஷன் எடுத்துக்கிறேன் நான், ஓகேங்களா? அவங்க வேலைக்கு போக ஆரம்பிக்கும் போது இந்த 5,000 ரூபான்றது ரொம்ப சின்ன அமௌண்ட்டு. அதை கண்டினியூ பண்ணாவே அவங்களோட குழந்தையோட 60வது வயசில் வந்து பார்த்தீங்கன்னா 65 கோடி ரூபா சேர்த்துருக்க முடியும். அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் பாருங்கள், வெறும் 36 லட்சம் ரூபா தான். இதுதாங்க பவர் ஆஃப் காம்பவுண்டிங். அப்போது இந்த டைமில் ஃபாதர்னால முடியாது, கஷ்டப்பட்டு அவர் வந்து ஒரு 5,000 ரூபா பண்ணுறாருனா கூட, ஆனால் பையன் வேலைக்கு போகும்போது, பொண்ணு வேலைக்கு போகும்போது இந்த 5,000 ரூபான்ற இடத்துல வந்து ஒரு 10,000 ரூபா, 15,000 ரூபா, 25,000 அவங்களோட சேலரிக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறேன் நான். அதே டைமில் இந்த டைமில் அப்பா நீங்கள் பசங்களுக்கு பண்ணும் போதுங்க, பசங்களும் வந்து ஃபினான்ஷியல் லிட்ரஸியை வந்து முன்னாடியே கொஞ்சம் கற்றுப்பாங்க கூட பேரலில். அப்போ அப்பா ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது
இன்னைக்கு தேதியில் வந்து ஈஸியாக பாசிபிளுங்க. அதாவது குழந்தை பேரில் மைனர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இல்லை வந்து அப்பா அவரோட பேர்லேயே கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு gift மாதிரி கூட பண்ணலாங்க. அவங்களோட ஃபேமிலி மெம்பருக்கு வந்து கிஃப்டாக அவரோட மியூச்சுவல் ஃபண்டை கூட பண்ண முடியும். ஸோ 2 ஆப்ஷனும் இப்போ செபியில் அலோடு இது. ஸோ நான் எப்படி பாசிபிலிட்டி சொல்கிறேன்னா, இந்த இடத்துல இன்னும் அவங்களோட நம்பர் இன்க்ரீஸ் பண்ணும்போது, இதை ரியலைஸ் பண்ணும்போது, அந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் ரியலைஸ் பண்ணும்போது, இந்த 65 crores வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட் அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அச்சீவ் பண்ண முடியும். ஒன்று. 2வது வந்து அவங்க ஒர்க் பண்ணும் போது இந்த ப்ரெஷர் இல்லாமல் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற எம்என்சியில் கமர்ஷியல் ப்ரெஷர் இருக்கிறதுல வச்சுங்க, அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பிடிச்ச ஜாபை ஒர்க் பண்ண முடியும். அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவலும் இருக்கும். அதுக்கு அடுத்தது இப்போ வந்து ஒரு எப்படிலாம் கோல்ஸ் இது பண்ணலான்ட்டுங்க ஒரு லாஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிளும் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து என்னென்னா, அப்பா வந்து 2000 ரூபா ஒரு எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இயர் ஆன் இயர் வந்து 20% இன்க்ரீஸ் பண்ணுறாருங்க குழந்தையோட பேரில். அதோட அவர் என்ன டார்கெட் வச்சிருக்காரு பாருங்க, 21st பர்த்டேல 1 crore பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா பாசிபிள். இது எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணது வந்து 12% ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸில் தான் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். அப்போ அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் 54 லட்சம் ரூபா தான். அது வந்து 1 crore இருக்கும் பசங்களோட 21வது வயசில். ஸோ அது வந்து அவங்களோட காலேஜ் படிப்புக்கு ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதை அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிவிட்டு அவங்களோட 30வது வயசு 40வது வயசுன்னு கண்டினியூ பண்ணாங்கன்னா இது எக்ஸ்போனென்ஷியல் நம்பராக அவங்களோட க்ரோத் இருக்கும். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஃபினான்ஷியல் கான்ஃபிடன்ஸ் இருக்குங்க அவங்க லைஃப்பில். இது ஃபேமஸ் எனக்கு பிடிச்ச ஸ்டேட்மெண்ட் மார்கன் ஹவுசல் அவங்களது. ஆல் பாஸ்ட் கரெக்ஷன்ஸ் லுக் லைக் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா என்கிட்ட வர நிறைய இன்வெஸ்டர் வந்து கேட்கும்போது சொல்லுவாங்க, சார் அது ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் டைம் ஆகட்டும், 2008 ஃபினான்ஷியல் கிரைசிஸ், இல்லை அதுக்கப்புறம் கோவிட் மாதிரி டைம்லலாம் எனக்கு சான்ஸ் கிடைச்சா இன்னும் நான் நிறைய போடுவேன்றது வந்து பாஸ்ட் சார்ட்டை வச்சு சொல்கிறது. ஆனால் எல்லாருக்குமே ப்ரெசென்ட்டில் நடக்கிற இந்த ட்ரம்ப் டேரிஃப் நடந்ததுக்கு அப்புறமே உங்களுக்கு சொல்ல வர ரியாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமனோட மைண்டும் எமோஷனும் பார்த்திங்கன்னா ப்ரெசண்ட்டுக்கு தான் ரியாக்ட் ஆகும். ஆனால் நம்ம வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு கிளியராக புரிஞ்சுக்கணும் என்னென்னா, எப்பயுமே இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்கிறத நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பாருங்கள். அப்போது நம்ம வந்து என்னென்னா ஒரு கான்ட்ராரியன் தாட் ப்ராசஸில் இருந்தீங்கன்னா தான் நம்மளால் வெல்த் பில்டிங் பண்ண முடியும். இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலகிராம் சேனலும் ஆக்டிவாக இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அதில் ஷேர் பண்ணுறேங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து ரீச் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி இன்வெஸ்டிங். Mutual fund investments are subject to market risks. Read all scheme related documents carefully.